ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। गुरुवे सर्वलोकानां विषये बहुरोहिणां निधये सर्वविज्ञानां श्रीदक्षिणामूर्तये नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवद्भारशङ्करं लोकशङ्करं श्री 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 चन्द्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादुकाभ्यां नमः। ओम गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमा ज्येष्ठराजं ब्रह्मणां शृण्वन्नोतिभिः श्रीरसादनम्। ओम श्री महागणाधिपतये नमः। நேற்றைய தினத்திலிருந்து பிரதானமாக இருக்கக்கூடிய முக்கியமான பஞ்சாங்கம் எது என்பதை பற்றி நேற்றைய தினம் கூறினேன். சூரியன் சந்திரன் இவர்கள் இருவருக்குமே உதயம் அஸ்தமனம் என்பது கிடையாது என்றையும் கூறினேன். அதை பற்றிய விளக்கங்களை இன்று கூற இருக்கின்றேன். மார்க்கண்டேய மகரிஷி 15 லட்சம் வருட காலங்களுக்கு முன்னாலே நமக்கு இதையெல்லாம் எழுதி வைத்தார் ஓலைச்சுவடியிலே என்று கூறினேன். அதன் பிறகு திரேதாயுகத்திலே விஸ்வாமித்திர மகரிஷி வசிஷ்ட மகரிஷி அதை நமக்கு இன்னும் விரிவாக எடுத்துரைத்தார்கள். துவாபர யுகத்திலே வியாச பகவான் இன்னும் விளக்கமாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். இந்த 4 ரிஷிகள் மட்டும்தான் சொன்னார்களா என்றால் மொத்தம் 7 ரிஷிகள் 7 பேர் மொத்தம். யார் யார் அப்படின்னா அத்ரி மகரிஷி, பிருகு மகரிஷி, குத்ச மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி, கௌதம மகரிஷி, காஷ்யப மகரிஷி, ஆங்கிரச மகரிஷி. மொத்தம் 7 பேர். இந்த 7 ரிஷிகள் எல்லாருமே சாஸ்திரத்தை பற்றியும் சரி மற்றும் வாழ்க்கையில் பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய நித்திய கர்மாக்களை பற்றியும் மிகவும் தெளிவாக அனைவருமே ஒரே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னாக்க இந்த 7 மகரிஷிகளும் கூறிய சாஸ்திரங்கள், ஜோதிடர்கள் அனைத்துமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. இந்த 7 மகரிஷிகள் சப்த மகரிஷிகள் இருக்கிறார்கள். இந்த சப்த மகரிஷிகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் பிறந்தார்கள். அதெல்லாம் நம்ம 3 தலைமுறைன்னு சொல்கிறோம். அப்போ மொத்தம் ஒரு மனுஷனுக்கு 21 தலைமுறை உண்டு. ஒரு மனுஷனுக்கு 21 தலைமுறை. ஆனால் நம்ம வச்சுட்டு இருக்கிறது முப்பாட்டம், பாட்டா, அப்பா, இதான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரே ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒருத்தர் கவுண்டன்ய கோத்திரம்னாக்க அவளுக்கு வசிஷ்ட மகரிஷி தான் முப்பாட்டன். மைத்ராவரணர் வசிஷ்டருடைய பிள்ளை. மைத்ராவரனுடைய பிள்ளை கவுண்டன்யம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வசிஷ்ட மகரிஷி, வசிஷ்ட மகரிஷியினுடைய பிள்ளை மைத்ராவரணர், மைத்ராவரணருடைய பிள்ளை கவுண்டன்ய மகரிஷி. அப்போ 7 21 தலைமுறை வருது எல்லாருக்குமே. இதான் கணக்கு. இதை நான் உங்களுக்கு ஒரு அர்த்தத்துக்காக தான் சொன்னேன்.
அப்படி இந்த 7 மகரிஷிகளுடைய வாரிசுகளையும் ஒவ்வொருத்தராக வந்து 3 பேருமே. அப்போ அந்த 21 மகரிஷிகளும் கூறிய கூற்றுக்கள் அனைத்துமே அவர்களது முன்னோர்கள் சொன்னதை அப்படியே வழி வழியாக வழிவகுத்து நமக்கு மிகவும் துல்லியமாக எடுத்துரைத்து இருக்கின்றார்கள். எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஜபம் பண்ணாலும் சரி, பூஜை செய்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, முதல்ல அந்த சப்த ரிஷிகளுக்கு முதல்ல அவளை வரவழைக்கணும். இந்த சப்த மகிழ்ச்சிகள் வந்து அவளை வரவழைச்சி நம்ம செஞ்சோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க, அந்த ஜபமானதோ பூஜையானதோ இல்லை புராணங்கள் கதைகளை பிரவச்சனம் செய்தாலோ அத்தனையுமே 100க்கு 100% பலித்தமாகும். எந்த பூஜை பண்ணாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, அத்ரி மகரிஷி குத்ச மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி, அப்புறம் கௌதம மகரிஷி, காசிப மகரிஷி, ஆங்கிரச மகரிஷி அப்படின்ட்டு இந்த 7 மகரிஷிகள். இந்த 7 மகரிஷிகளும் நமக்கு பலவிதமான நல்போதனைகளை கூறியிருக்கின்றார்கள். நம்ம எல்லாம் ரிஷியெல்லாம் விட்டுட்டோம். அப்புறம் பின்னால் வந்தவாலாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவளுக்கு ஏற்ற மாதிரி சௌகரியமாக பண்ணிட்டதை தானே நம்ம எல்லாம் இன்றைக்கி வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் ரொம்ப தவறு. அவர்கள் கூறிய கூற்றுக்கள் அனைத்துமே நமது வாழ்க்கையிலே நாம் சுபிக்ஷமாக இருப்பதற்காகத்தான் கூறியிருக்கிறார்கள். அதில் ஒன்றும் தவறே இல்லை. அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். எங்கள் தாத்தா இருந்தார், அவர் இருந்தார், இவர் இருந்தார், அவர் இப்படி இருந்தார், அவள் அப்படி இருந்தால், அவள்லாம் இதை தான் பண்ணா, அப்படி தான் பண்ணா, இப்படி தான் பண்ணான்னாக்கா அவள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி அவள் பண்ணிட்டா. அதுதான் உண்மை. இந்த உண்மையை சொன்னாக்கா என்னது எல்லாரும் திட்டுவேன். மனிதனாகப்பட்டவன் வந்து அவன் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வான். ஏன்னாக்கா பாபம் பண்ணணுமோனோ, மானிட பிரிவு வந்து பாபம் செஞ்சாகணுமோனோ. அதனால் புண்ணியம் செஞ்சிட்டோம்னாக்கா நமக்கு வந்து அப்புறமா பின்னால் வந்து நமக்கு மறுபிரிவு கிடையாது, மனித பிரிவு கிடையாது. இந்த சூரிய பகவானானவர் உதயம் என்று சொல்லியிருந்தேன். அதை எப்படி என்றால், நாம் அதிகாலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருந்து தியானத்தில் உட்கார்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு வெட்ட வெளிச்சமாக இருக்கக்கூடிய இடத்திலே அமர்ந்து கொண்டு நாம் தியானம் செய்கிறோமே. ஆனால் 6 மணிக்குள்ளாக, அதாவது உத்தராயண புண்ணிய காலத்தில் சித்திரை, வைகாசி, ஆனி ஆகிய மாதங்களும், தட்சிணாயன புண்ணிய காலத்தில் ஆடி, ஆவணி, புரட்டாசி ஆகிய 3 மாதங்களும், 5:30 மணி முதலே சூரிய உதயமானது. 5:45, 5:50, 5 அப்படி என்று
உதயமானது. அதாவது உதயம்ங்கிறது எப்படின்னு கேட்டாக்கா அவர் என்ன சொல்லியிருக்கார் வாகண்டேய மகரிஷி, நாம் தியானத்தில் இருக்கும் பொழுது சூரிய பகவான் உதிக்கக்கூடிய அந்த நாழிகையை நாம் எப்பொழுது அந்த அதிகாலையில் பார்க்கிறோமோ அதுதான் உதயம், அதுதான் நேரத்தை நம்ம கணக்கிட்டுக்கணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம 8 மணிக்கு எழுந்திருப்போம், 10 மணிக்கு எழுந்திருப்போம், சூரியனை பார்ப்போம், அப்போ தான் சூரிய உதயத்தை கணக்கிட்டுட்டோம்னா அதெல்லாம் தப்பு. அதே போல் உத்தராயண புண்ணிய காலத்திலே தை மாசி பங்குனி, தட்சிணாயன புண்ணிய காலத்திலே ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஆகிய இந்த 6 மாத காலங்களும் ராவுப்பொழுதாக இருப்பதினால் இருட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் உதயமானது சூரியன் வரத்துக்கு காலத்தால் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த சித்திரை வைகாசி ஆடி ஆவணி புரட்டாசி ஆகிய மாதங்களில் பகல் பொழுது ஜாஸ்தி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியானது பூமத்திய ரேகையில் 90 டிகிரியில் இருக்கும் பொழுது பகல் பொழுதானது ஜாஸ்தியாக இருக்கும். அதே சற்று அதை விலகி பூமத்திய ரேகையிலிருந்து 60 டிகிரிலையோ அல்லது 120 டிகிரிலையோ இருந்து அதை சுற்றுமே ஆனால், பூமியானது சுழலுமே ஆனால், அப்பொழுது பார்த்தீங்கன்னா ராவு பொழுது ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா பூமியானது சுழலும் பொழுது ஒரு பக்கம் வெளிச்சம் இருக்கும், ஒரு பக்கம் இருட்டாக இருக்கும். இதுதான் கணக்கு. அதனால் சூரிய பகவான் உடனே அவர் தான் சுழல்றார், சந்திர பகவான் தான் சுழல்றார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால தான் யார் ஜனனம் எடுத்தாலும் சூரிய உதயாதி நாழிகை அப்படின்னுட்டு ஜனன காலத்தில் அது எழுதுறது கணக்கு. அது என்னென்னு கேட்டேன்னா, உதயமானதை நம்ம பார்க்கறது கணக்கு. சரி, சூரியனே வரல, அன்னைக்கு எப்படி கணக்கு எடுப்பீங்க? அதனால்தான் 5 நாளைக்கு ஒரு முறை ஒரே இதில் தான் சூரிய உதயமாகும். உடனே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க, தாராளமாக டெஸ்ட் பண்ணி பாருங்க. 5 நாளைக்கு ஒரு வாட்டி சூரிய உதயம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் மாறும். அப்படி இந்த சூரிய பகவான் உதிக்கும் அந்த நேரத்தை பார்த்து தான் நாம் அந்த ஒரு சிசுவானது ஜனனமாச்சுன்னா அதில் எத்தனை நாழிகைன்ட்டு கணக்கு பண்ணுறோம். இதே ராத்திரியில் பிறந்தாலும் சூரிய உதயாதி நாழிகையும் தான் போடுறோம். ஆங்கிலேயர்களுக்கு மட்டும்தான் இரவு 12 மணி ஆச்சுன்னாக்கா மறுநாள்னு கணக்கு வச்சுட்டு இருக்காங்க. அதை தான் நாம் பின்பற்றிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுக்கெல்லாம் மறுநாள் எப்போ அப்படின்னாக்கா, நம்ம காத்தால அந்த அதிகாலையில் எத்தனை மணிக்கு இன்றைக்கி சூரிய உதயம் ஆகிறதோ அதுதான் நமக்கு அன்றைய தினம் என்ற கணக்கு. அஸ்தமனத்தை வச்சு யாரும் எதுவும் உங்கள் ஜாதகம் கணிக்க முடியாது. அதாவது இரவு நேரங்களில் சூரிய உதயம் என்று எதுவும் சொல்ல முடியாது, பகலுக்கு மட்டும்தான். அதனால் பகலில் மட்டும்தான் இந்த ஓரைகளை நம்ம பார்க்கணும். அதுவும் 12 மணி வரைக்கும் தான். 12 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூமியினுடைய சுழற்சியானது சற்று விலகி போவதனால் அது அந்த ஓரைகள் எதுவுமே கண்டிப்பாக அவ்வளவாக ஒரு 50% வேலை செய்யும். 12 மணிக்குள்ளே இருக்கிற ஓரைகள், சுப ஓரைகள் அத்தனையுமே 100% வேலை செய்யும். இதுதான் வித்தியாசம். பகல்லையே வித்தியாசம் இருக்கு. ராத்திரியில் சுப ஓரைகள் உண்டா? கிடையாது. ராத்திரியில் சுப ஓரைகள்ங்கிறதே கிடையாது எதுவுமே.
இந்த பூமியானது இந்த பிரபஞ்சம் முழுக்கவுமே ஒன்றுதான். அதே போல் வானமானதும் ஒன்றுதான். அப்போ கோள்களும் ஒன்றுதான், சூரியனும் ஒண்ணுதான், சந்திரனும் ஒண்ணுதான். அப்ப அவளுக்கெல்லாம் 24 மணி நேரம் கிடையாது. சரி, மார்க்கண்டேய மகரிஷி 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னால இருந்தாருன்றீங்க, பல லட்சம் வருஷங்களில் வாழ்ந்திருக்காருன்றீங்களா? அது எப்படி கணக்கு? அதாவது தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தெய்வங்களுக்கும் உத்தராயண புண்ணிய காலமாக இருக்கக்கூடிய 6 மாத காலமானது பகல் பொழுதாகவும், தட்சிணாயன புண்ணிய காலமாக இருக்கக்கூடிய காலகட்டமான அந்த 6 மாத காலமானது இரவு பொழுதாகவும் இருக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள், ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் அவளுக்கெல்லாம். ரிஷிகளாக இருக்கட்டும், தேவர்களாக இருக்கட்டும், சுவாமிகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அதே தான். ஆனால் நமக்கும் அதே தான். அதாவது திரேதாயுகம் துவாபரயுகத்தெல்லாம் அப்படி தான் கணக்கு பண்ணிருக்கா. இந்த கலியுகத்தில் மட்டும்தான் இந்த ஆங்கிலேயர்கள் அவள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மாற்றிவிட்டு நம்மளை குட்டி சவுராக்கிட்டான். நாம் எல்லாமே நம்மளுடைய இதுவும் மொத்தத்தையும் மறந்துட்டோம். அவள் தான் இந்த நாளை வச்சா 365 நாள் அப்படிங்கிறத அவள் தான் ஆரம்பிச்சது முதல்ல. ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் தான், ஒரு வருஷத்துக்கு 365 நாளுங்கிறத இப்போ தான் மாற்றினாங்க இந்த கலியுகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான். ஏன்னா கலியுகத்தில் இருக்கிறவெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமானவா. ஏன்னா சுவாமியை விட, ரிஷிகளை விட ரொம்பவும் அறிந்த அறிஞர்கள் நம்ம மானிட பிரிவு. இதை பற்றி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன, ஒவ்வொன்றாக கூறுகின்றேன். இந்த பதிவினை தயவு செய்து அனைவரும் முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 73731431. மற்றொரு அலைபேசி எண் 7200125964. மீண்டும் நாளை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். ஓம் தத்சத்.